வணக்கம். உங்களை அட் நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் வந்து நம்ம வேலை, ஆற்றல் மற்றும் திறன், அதாவது ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற பாடத்துல ஒரு எம்சிக்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த எம்சிக்யூ என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் தொடக்க புள்ளியில் வைக்கப்பட்டு, அதாவது ஆரிஜின் சொல்றோம் இல்லையா, வைக்கப்பட்டு F is equal to kx என்ற விசை அதன் மீது செயல்படுகிறது. K என்பது நேர்குறி மதிப்புள்ள மாறிலி, பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். U of s is equal to U of 0 is equal to 0 எனில் U of x மற்றும் x இடையில் உள்ள வரைபடமானது எப்படி இருக்கும்? இங்க கேபிட்டல் U என்பது என்னன்னா நிலை ஆற்றலின் சார்பு, அதாவது it is a function of potential energy. இந்த கேள்வியானது IIT எக்ஸாம்ல 2004ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 4 வரைபடங்கள் இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா x அச்சுல வந்து x எடுத்திருக்கிறோம், y அச்சுல இருந்து u of x எடுத்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நெகட்டிவ், அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் உங்களுக்கு வந்து புள்ளிகள் இருக்கு. u of மதிப்பு வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அதே மாதிரி தான் 4வது படத்துலையும். 3வது படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்கு. இந்த ஆரிஜின் இருக்குது, இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல எந்த வரைபடம் சரியான படம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். எப்படி சார் பார்க்கறது? விசை F என்பது நிலை ஆற்றலின், அதாவது U பொட்டன்ஷியல் எனர்ஜி, எதிர்குறி சரிவுக்கு சமமாகும். எதிர்குறி சரிவு அப்படின்னு என்ன சொல்றோம்? ஆங்கிலத்துல நெகட்டிவ் கிரேடியன்ட். ஃபோர்ஸ் இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். இது நமக்கு தெரியும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ F is equal to, அதை எப்படி ஈக்குவேஷனா சமன்பாடா எழுதுனா, F is equal to minus du by dx. இந்த F தான் kx என்று நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப மைனஸ் du is equal to dx அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா kx dx. இப்ப இந்த சமன்பாட்டை என்ன பண்றோம்? தொகை காணுகிறோம், அதாவது இன்டகிரேஷன் பண்றோம், இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் du இன்டகிரேட் பண்ணா மைனஸ் u, இதை இன்டகிரேட் பண்ணா இன்டகிரல் kx dx. kx dx இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? kx² டிவைடட் பை 2. சரியா? இச்சமன்பாட்டின்படி அனைத்து u மதிப்புகளும் எதிர்குறி கொண்டவை ஆகும். என்ன சார் அப்படி? அதாவது இப்போ x இதனுடைய வேல்யூ வந்து பிளஸ் ஆக இருந்தாலும் x² போடும்போது அது பிளஸ் ஆகத்தான் இருக்கும். பட் அதனுடைய மதிப்பு இங்க மைனஸ். ஒருவேளை x மதிப்பு மைனஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், அப்பவும் x² பிளஸ் ஆக இருக்கும். அதனால அப்பவும் u வந்து மைனஸ் ஆக இருக்கும். அப்ப x மதிப்பு மைனஸ் ஆக இருந்தாலும் பிளஸ் ஆக இருந்தாலும் u மதிப்பு நெகட்டிவாக மட்டுமே இருக்கும். ஆக இதுல இருக்கக்கூடிய C என்கின்ற தெரிவு வந்து சரியான விடை. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இது மாதிரி வேறு ஒரு எம்சிக்யூ வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி.